இல்ல குட்டிகளா, இன்றைக்கு நம்ம ஜிகே கிரீன் லைஃப்ல பார்க்க போறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹெல்த்தியான களி செய்ய போறோம். முதல்ல நம்ம களி செய்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாமா? மெஷரிங் கப்ல 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகு 1 கப், வெள்ளை எள்ளு 1/2 கப், லயன் டேட்ஸ் 1 கப், கருப்பு கிஸ்மிஸ் பழம் 1/4 கப், கருப்பட்டி 1 கப், மில்க் 1/4 கப், முந்திரி பருப்பு 50 கிராம், பாதாம் 25 கிராம், பிஸ்தா 50 கிராம், நெய் 50 ml. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல லைன் டேட்ஸையும் கருப்பு கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்த முதல்ல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கொஞ்சம் வறுபட்ட உடனே அது கூட கேழ்வரகையும் போடுங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு எள்ளை போட்டுக்கோங்க. 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்து வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா கரிஞ்சிரும், டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நல்ல ஸ்மெல் வருது பாருங்க. தீயை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த லைன் டேட்ஸ் கருப்பு கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கருப்பட்டியை போட்டு நல்லா கரைச்சி, நல்லா சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கல் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கணும் அப்படின்னா வடிகட்ட தேவையில்லை. அப்படியே நம்ம நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருந்த லைன் டேட்ஸ் கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல மாவு, அந்த மாவை இது கூட போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்படியே கிண்டி வரும்போது கொஞ்சம் கட்டியாகும். அதனால் பால் வச்சுருக்குறோம்ல, அந்த பால் அது கூட ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இது கூட இந்த நெய் வச்சுருக்குறோம்ல எடுத்து, அந்த நெய்யை போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே சரியாயிரும். அது மட்டும் இல்லை, இரும்பு சத்து ரொம்ப இருக்குது. இதில் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லைன் டேட்ஸ் அதெல்லாம் போடுறதுனால முடி உதிரும்ல, அதெல்லாம் தடுத்துரும். இதய நோய் தடுக்க உதவும். புரதச்சத்து அதிகம் இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற சீட்ஸை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. களி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இந்த களி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.